ஏன் மற்ற கட்சிகள்ல நடக்கல, இந்த கட்சியில் நடக்குது அப்படின்னா, ஒரு இந்த இந்த ஜாதி சங்கத்துங்கள்ல ஒரு குரு பூஜை நடத்துவாங்கல்ல, அதுவா எடுத்துக்கலாம். இல்ல ஒரு அமைப்பா எடுத்துக்கலாம், ஒரு கட்சியா எடுத்துக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்கலாம் எப்படி ஆர்கனைஸ் ஆயி மாநில அளவுல நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு வருவாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு மதுரையில உசிலம்பட்டி பகுதி, அப்புறம் அம் அந்த ஆண்டிப்பட்டி, இந்த தேனி சரவுண்டிங்ல, அப்புறமா இங்க செல்லூர், கோச்சடை, விக்கிரமங்கலம், சோழவந்தான், இப்படி தனித்தனியான பகுதிகள் இருக்குல்ல, அந்தந்த பகுதிக்குன்னு ஒரு நிர்வாகி இருப்பாங்க. அவரு ஒரு பஸ் வச்சு அவங்கள மட்டும் ஆர்கனைஸ் பண்ணுவாரு. தம்பி இந்த பஸ் பின்னாடியே 4 பைக்ல வா, இதுக்குள்ள வா. இப்படியே போயிட்டு திரும்ப கிளம்பு தம்பி, எல்லாம் வந்துட்டீங்களா, பஸ்ல ஏறு அப்படின்னு போவாங்க. இது எல்லா கட்சியிலுமே நடக்கும். ஆனா தாவேகால மட்டும் அந்த ஸ்ட்ரக்சரே கிடையாது. எப்ப வேணாலும் எவன் வேணாலும் எதுல வேணாலும் எப்படி வேணாலும் போய்க்கிட்டே இருக்கலாம். எப்ப வேணாலும் திரும்ப கிளம்பலாம். யார் வரா, யாரு போறா, அந்த துண்டை போட்டா தாவேகா. எவன் வரான், எது வரான், எதுக்கு வரான், எப்படி வரான், எந்த டேட்டாவும் அவங்ககிட்ட கிடையாது. எப்படி வேணாலும் வா, குடும்பம் குடும்பமா வா, எப்படி வேணாலும் வா, எனக்கு ஸ்ட்ரக்சர்ல முக்கியம் இல்லை, கூட்டம் முக்கியம், தலைகள் முக்கியம் அப்படின்னும் போது இந்த அசம்பாவிதம் நடக்கதான் செய்யும். மாவட்ட செயலாளர்னு எதுக்கு பொறுப்பு வைக்கிற அப்படின்னா, இந்த மாவட்டத்தில் இருக்க தொண்டர்களை கட்டுப்படுத்துவது தானே. இத்தனை பெண்கள் இருக்காங்க, இத்தனை புது வாக்காளர்கள் எங்கிட்ட சேர்ந்துருக்காங்க, இத்தனை மெம்பர்ஷிப் இருக்கு அப்படின்னு வைக்கிறீங்கல்ல. இப்ப அவங்கள கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி எப்பா இந்த பகுதியில இருந்து கிளம்பிட்டியா, இப்ப வட சென்னையே, ராயபுரம் கிளம்பிட்டியா, திருவொற்றியூர் கிளம்பிட்டியா, பெரம்பூர் கிளம்பிட்டியா, ஆர்பர் கிளம்பிட்டியா, இப்படின்னு பகுதி வாரியா பகுதி செக்ரட்டரிட்ட பேச வேண்டியது மாவட்ட செயலாளரோட வேலை. பகுதி செக்ரட்டரி கீழே இருக்க கிளை, வார்டு இவங்ககிட்ட எல்லாம் பேச வேண்டியது அவரோட வேலை. இந்த ஸ்ட்ரக்சரை இவங்க ஃபாலோ பண்ணவே கிடையாது. எப்படி வேணாலும் வா. அதுதான் இந்த அசம்பாவிதத்துக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே 2 வருஷமாவே இதுதான் காரணம். கட்சியை ஆரம்பிச்சிருந்து இது ஒண்ணுதான் காரணம். வேற எந்த காரணம் இதுக்காக பழி போடுறது, யாரு மேல வேணாலும் பழி போடலாம்.